வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சரி, நம்ம வீடியோஸ்குள்ள நம்ம ஊரில் நிறைய பேருக்கு லான்னா என்னன்னே தெரியலங்க. அதான் இங்கே இருக்கிற ப்ராப்ளமே. லா பற்றி தெரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு இருக்கிற ப்ராப்ளம்லாம் நாமளே சால்வ் பண்ணிக்கலாங்க. லானா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. லா இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் லாயர்ஸ், இட் இஸ் ஃபார் எவ்ரி சிங்கிள் சிட்டிசன். இந்தியாவோட கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுதுன்னா, ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி. இது நாம் எல்லோரும் பேப்பரில் மட்டும் படிக்கிற விஷயமா இருக்கக்கூடாது. இது நம்ம எல்லோரோட லைஃப்லையும் ப்ரொடெக்ட் பண்ணுற விஷயமா இருக்கணும். சைபர் கிரைம் ப்ரொடெக்ஷன், இதை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? சைபர் கிரைம்னா முதல்ல நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த ஃபோனில், சோஷியல் மீடியாவில் மார்ஃபிங், ஃபோட்டோஸ் ஏதாவது எடிட் பண்ணுறது, டெக்ஸ்ட் பண்ணுறது, இது எல்லாமே சைபர் கிரைமில் வரும். சைபர் கிரைம் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 6064, 67 அண்ட் ஐடி ஆக்ட், ஐபிசி செக்ஷனில் எல்லாமே பனிஷபிள் தான். ஸோ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஈக்குவல் டு ஒரு எவிடன்ஸ். நாங்கள் ப்ரொடெக்ட் பண்ண நீங்கள் ப்ரூஃப் எடுக்கணும். அப்போ தான் லா நம்ம பக்கம் நிற்கும். நம்ம கண்ட்ரியில் லா இஸ் த பேக்போன் ஆஃப் டெமோக்ரஸி. பொலிட்டீஷியன்ஸோட டியூட்டி என்ன? லா அவேர்னஸ் கொடுக்கறது. பீப்புளுக்கு லா அவேர்னஸ் கொடுக்குற பொலிட்டீஷியன் தான் ரியல் ஹீரோ. எதுக்குன்னா, உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க, உங்களுக்கு தெரியலன்னா உங்கள் ரைட்ஸ் யார் வேணால் திருட பற்றி தெரிஞ்சுக்கிறது ஃபேஷன் இல்லைங்க. நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு நாம் கொடுக்குற ஸ்ட்ராங்கஸ்ட் கிஃப்ட். வென் பீப்புள் know their law, when leaders speak about law, when people stands for justice. நாங்கள் பொலிட்டிக்கல் லீடராக வரணும்னா பவருக்காக வரக்கூடாது, பீப்புளுக்கு பவர் கொடுக்கறதுக்காக வரணும். அண்ட் த பெஸ்ட் பவர் இஸ் லா அவேர்னஸ். ரஞ்சிதா வாய்ஸ் தொடரும். இன்னும் நிறைய அவேர்னஸ் லா பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோட வீடியோஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு தேவையான லாஸ் பற்றி கண்டிப்பாக நம்ம பேசலாம். உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன கதை சொல்லிக்கிறேங்க. அதில் தான் நம்ம லாவோட பவர் இருக்குது. நம்ம ஊரில் செல்வின்னு ஒரு பொண்ணு, 22 வயசு இருக்குங்க. அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் முடிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கா. அப்போ பஸ் ஸ்டாப்பில் ஒரு பையன் ஹராஸ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கான். சரி, ஓகே, என்ன பண்ணுறதுன்னு அவள் பயந்துக்கிட்டு போயிட்டான். சைலண்ட்டாக போயிட்டு திருப்பி இது கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. கண்டினியூஸாக இந்த ப்ராப்ளம் அவளுக்கு இருந்துகிட்டே இருக்குது. இதுக்காக அவள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பயம், எல்லாருக்கும் அதே பயம் தான். அவங்களுக்கு தெரியும் இல்லையா, எல்லாருமே வந்துட்டு ஐயோ யார்கிட்ட சொல்கிறது, யார்கிட்ட சொன்னால் என்ன ஆகுமோ, என்ன நினைப்பாங்களோ, இதே பயம்தான் செல்விக்கும் இருந்துச்சு. அவள் என்ன பண்ணிட்டா, சரி ஓகே, இதெல்லாம் நம்ம கண்டுக்காமல் நம்ம வேலையை பார்ப்போம், நமக்கு டெய்லி போகிற வேலை இருக்குது, நம்ம இதெல்லாம் பிரச்சனையாக கொண்டு வந்தோம்னா நம்ம டெய்லி லைஃப் பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் இதெல்லாம் கண்டுக்காமல் போக ஆரம்பித்தாள். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, ஒரு நாள் நைட் ஷிஃப்ட் முடித்ததுக்கப்புறம் அவளோட ஃபோனுக்கு அவளோட ஃபோட்டோஸ் எடிட் பண்ணி மார்ஃபிங் பண்ணி அந்த பையன் மெசேஜஸ் ஃபோட்டோஸை எடிட் பண்ணி அனுப்புறது, இப்படி பண்ணிகிட்ருக்கான். அந்த பொண்ணு செல்வி என்ன ஆயிடுச்சு, செல்விக்கு ஒரே பயம். என்ன பண்ணுறது, இதை நம்ம யார்கிட்ட சொல்கிறது? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு வீட்டில் சொன்னால் முதல்ல வீட்டில் சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க. இதுதான் இருக்கிற பெரிய இஷ்யூ. பொண்ணுங்களுக்கு வீட்டில் முதல்ல சப்போர்ட் கொடுங்க. பெண்கள் வீட்டில் இதை சொல்கிறதுக்கு பயப்படுற நிலமையில இருக்கிறதுக்கு ரீசன் என்னென்னா, வீட்டிலையே நம்ப மாட்டுறாங்க. அந்த பொண்ணை பற்றி, ஒரு பொண்ணு நம்ம பொண்ணு எப்படின்றது வீட்டில் இருக்கவங்க முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்பலாமா வேணாமான்றதை பாருங்கள். யாராவது ஒரு தேர்ட் பர்சன் சொன்னதும் ஈஸியாக நம்பிடுறீங்க. இன்றைக்கி ஒரு மொபைல் இருந்தால் போதும், ஈஸியாக என்ன வேணால் பண்ணலாம். இப்போ சொல்லவே வேணாம். பத்தாததுக்கு ஏஐ வந்துருச்சு, என்ன வேணால் எடிட் பண்ண முடியுது. ஆனால் அது கண்டுபிடிக்கிறது, இந்த டெக்னாலஜி எல்லாமே நல்லதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் அது யாராவது நம்ம அதுக்கு பயன்படுத்துகிறோமா? என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தாலும் கொஞ்சம் அது யூஸ்ஃபுல்லாக யாரையும் ஹர்ட் பண்ணாமல் இருக்கணும். ஆனால் அப்படி கிடையாது. இப்போ எல்லாருமே அதை
அதை யாரும் நல்ல வழியில் பயன்படுத்துறதே கிடையாது. செல்வி என்ன பண்ணிட்டு இருந்தா அதுக்கப்புறம்னா, மாதிரி பயத்தில் தான் யாரும் யார்கிட்டயும் அதை சொல்லவும் முடியல. எது ரியல் எது ஃபேக்குன்னே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இப்போ டெக்னாலஜி வளர்ந்துட்டுருக்கு. அதனால் அவங்க பசங்களை ட்ரஸ்ட் பண்ணுங்க. அவங்க எந்த லெவலுக்கு போவாங்கங்கிற அளவுக்காவது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. செல்விக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்துடுச்சு. செல்வி பயந்தா. அவளும் எல்லாரை போல் பயந்துக்கிட்டு, சரி இதை எப்படி நம்ம சொல்கிறது, எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு தெரியல. அந்த ஒரு நைட்டில் ரொம்ப பயந்து போயிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அவளுக்கு அப்புறம் ரொம்ப திங்க் பண்ணி ஒன்று ஞாபகம் வருது. ஓகே, லா பற்றி தெரிஞ்சிருந்தது. ஸோ லா அவளுக்கு தெரிஞ்சதுனால அவள் சைபர் க்ரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு யோசித்தா. அடுத்த நாள் சைபர் க்ரைம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பித்தாள். கம்ப்ளைண்ட் பண்ணும்பொழுது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவனோட மெசேஜஸ், ஃபோட்டோஸ், கால் பண்ணது இது எல்லாத்தையுமே டிஜிட்டல் எவிடென்ஸாக கலெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணாங்க. ஐபிசி 35(4)D ஸ்டாக்கிங் அண்ட் ஐடி ஆக்ட் 67ல் வித்தின் 48 ஹவர்ஸில் அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக இந்த ஸ்டோரி அப்படின்னு நிறைய பேருக்கு தோணலாம். எதுக்காகனா, ஹராஸ்மெண்ட்டுக்கு சொல்யூஷன் சைலன்ஸ் இல்லை, லா ப்ரொடெக்ஷனாக இருக்குது. ஆல்ரெடி ப்ரொடெக்ஷன் இருக்குங்க. ஆனால் அவேர்னஸ் தான் இப்போ பீப்புளுக்கு தேவை. நிறைய பெண்களுக்கு இதே தாட்ஸ் தான் இருக்குது. கம்ப்ளைண்ட் பண்ணால் நம்ம லைஃப் ரீயூன் ஆகிடும் அப்படின்னு. ஆனால் லா என்ன சொல்லுதுன்னா, கம்ப்ளைண்ட் பண்ணலைன்னா தான் ஹராஸ்மெண்ட் லைஃப் ரீயூன் ஆகிடும். இப்படி செல்வி மாதிரி மில்லியன் கணக்கில் நிறைய பெண்கள் இருக்காங்க பயந்துக்கிட்டு. இவங்களுக்கெல்லாம் ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது தாங்க நம்ம டியூட்டி. ஆனால் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுற தைரியம்னு ஒன்று வேணும். இந்த தைரியத்துக்கு சப்போர்ட் பண்ணுறது நம்மளோட டியூட்டியும் கூட. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு ஜஸ்டிஸ் பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக போகாதீங்க. லா நம்ம பக்கம் இருக்குது. தைரியமாக சப்போர்ட் பண்ண கரேஜ் நம்ம உள்ளே தான் இருக்குது. ஜஸ்டிஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் ஒன் ஸ்டெப். ஜஸ்டிஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஒன் ஸ்பீக்ஸ். ஸ்பீக் அப், சீக் ஹெல்ப். லா இஸ் நாட் ஃபார் ஃபியர், லா இஸ் ஃபார் ஃப்ரீடம். இப்படி செல்வி மாதிரி இருக்கிற நிறைய பேருக்கு பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. செல்விக்கு லா தெரிஞ்சதுனால சைபர் க்ரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தா. நீங்களும் லா தெரிஞ்சுக்கிட்டு சரியாக பயன்படுத்துனீங்கன்னா இந்த ஹராஸ்மெண்ட் நம்ம சுற்றி நடக்கிறத நாமளே ஸ்டாப் பண்ண முடியும். ஸ்டே ஸ்ட்ராங். ரஞ்சிதா வாய்ஸ் தொடரும்.